அனைவருக்கும் வணக்கம். ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக இந்த எண்களின் மூலம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் உருவாக்கப்பட்டது வாட்ஸ் அடிப்படையில் எல்லாம் சரியாக உள்ளது. இது கருங்காலி கட்டையோட குச்சிங்க. இது அமேசான் காட்டிலிருந்து வரப்பட்ட குச்சின்னு சொல்லப்பட்டது. இதுதான் கருங்காலி குச்சி. கருங்காலி குச்சியினுடைய விதியன் சொல்லப்படுகிறது. வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த ஜாதக பலன்கிறது காதல தினம். காதல தினத்துக்கு 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 8, 7, 4, 9, 8, 9, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 52. அதனுடைய விதி என்கிறது 7. காதலர் தினம் பாருங்கள். காதலர் தினத்துக்கு 7ஆம் இடம் வருகிறது. அந்த காதலர் தினத்துக்கும் 7 எழுத்துக்கள் தான் வருகிறது. இதை வைத்து தான் 7ஆம் இடத்து பலன் சொல்லப்பட்டு உள்ளது. அடுத்ததாக கருமாதி. கருமாதின்னா கருமாதி பண்ணுறாங்க சேர்த்தவங்களுக்கு. அதுதான் கருமாதிக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 1, 5, 8, 8 இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்கிறது 4. கருமாதியுடைய விதியை 4. அந்த 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலே கருமாதி பண்ணலாம். கருமாதி பண்ணுவாங்க. அல்லது 10ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் கருமாதி தான் பண்ணுவாங்க. ஏன்னா 10ஆம் இடத்தில் சனி இருந்தால் நல்ல பலன், சுபிட்சமான பலன் இருந்தாலும் சொல்லுவார்கள். ஆனால் அந்த அந்த கருமாதிக்கு விதியின் 4. அப்போ 4இல் சனி இருந்தாலும் கருமகரித்து உண்டான பலன், 10இல் சனி இருந்தாலும் கருமகரித்து உண்டான பலன். மறுபடி ஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தாலும் அது பெரிய செலவாக இருக்கும். அல்லது கோர்ட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட இதாக இருக்கும். ஆனாலும் கருமாதியுடைய விதியின் 4. அப்போ கருமாதிக்கு அந்த எண்ணுக்கு 4க்குரியவர் சனி பகவான் இருந்துச்சுனாக்கா அது போன்ற ஒரு பலனை கொடுப்பார்கள். ஆனால் மறைவிட ஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் பெரிய செலவு, தண்டை செலவு, கோர்ட்டு வழக்கு இப்படியெல்லாம் ஏற்படுத்தும். சரி, அடுத்ததாக இறுதிச் சடங்கு. அந்த இறுதிச் சடங்கு என்று சொல்லக்கூடியது நாகரிகமான வார்த்தை. அந்த இறுதிச் சடங்குக்கு 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 1, 8, 3, 5, 8, 3 இதெல்லாம் கூட்டினாக்கா விதியன் 3. அப்போது இறுதிச் சடங்குடைய விதியன் 3. 3ஆம் இடத்திலிருந்து பாவ கிரகங்கள் அல்லது 10 குடையவன் 3ஆம் இடத்தில் இருந்தாலோ 3 குடையவன் 10இல் இருந்தாலோ அந்த இறுதிச் சடங்குக்கு உரியவர்கள். இறுதிச் சடங்குக்கு உரியவர்கள் அப்படின்னாக்கா பெற்ற பிள்ளைகள் தான். அதான் இறுதிச் சடங்கு. மற்றவர்களும் உற்ற உறவு பந்தோஷம் நண்பர்களும் அந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதுதான் அந்த 3ஆம் இடத்தை விதியன். அந்த 3ஆம் இடத்து பலனிலிருந்து 12ஆம் இடத்துக்கும் அது பொருந்தும். 3 தான் 12ஆக ஆக்கப்பட்டது. 12க்கு தான் 12 நியமராஜ்ய போல கொண்டு வந்தாக்கா அதோடைய விதியன் 3. அதுதான் இறுதிச் சடங்கு. இறுதிச் சடங்குடைய விதியன் 3. இப்போ நான் காட்டக்கூடியது இது கருங்காலி குச்சி. இந்த கருங்காலி குச்சி இப்படி தாங்க இருக்கும். கரையேன்னு தான் இருக்கும். கருப்பாகத்தான் இருக்கும். இந்த கருங்காலி குச்சி அமேசான் காட்டிலிருந்து வரப்பட்டதாக சொன்னார்கள். ஆனால் இது அமேசான் காட்டினுடைய கருங்காலி குச்சி. இந்த கருங்காலி குச்சிங்கிறது கருங்காலி குச்சி, கருங்காலி தேவி, கருப்பண்ணசாமி இப்படி சில உண்டான தேவதைகளாக இந்த கருங்காலி குச்சியிலிருந்து உச்சாட்டமாகிறார்கள். இந்த கருங்காலி குச்சி என்பது ஒரு மந்திர கோள் என்று சொல்லப்படுகிறது. 1 அடிக்கு 3 அடிக்கு சில மந்திர கோளாக வைத்து கொண்டு இருப்பதெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுதான் அந்த குச்சி. இந்த குச்சி கண்ணங்கரையேர் என்று தான் இருக்கும். கருங்காலி குச்சி என்றால் வெள்ளையாக இருக்காது. கருங்காலி குச்சி கருப்பாகத்தான் இருக்கும். அதிலே 2 விதங்கள் உண்டு. ஆனாலும் இந்த கருங்காலி குச்சியிலிருந்து கண் திருஷ்டி விலகும், தொழில் வளம் பெருகும், எதிரிகளை தாக்கும், அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ளது. நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கருங்காலி குச்சி மூலமாக எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கருங்காலி குச்சி நான் ரொம்ப ஆண்டுகாலம் வைத்து கொண்டு தான் இருந்தேன். ஆனால் அது நான் பையிலே போட்டு வச்சுருப்பேன். ஆனால் அதுக்குரிய பூஜை வழிபாடெல்லாம் செய்யறதில்லை. இன்று உங்களுக்காக வேண்டி இதில் இந்த வீடியோக்களை போடணுங்கிறதுக்காக வேண்டி இதுக்கு எண்ணெய் தடவி குங்குமம் போட்டு இப்படிலாம் வச்சு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதுதான் கருங்காலி குச்சி. இதுதான் மந்திரக்கோள் என்று சொல்லக்கூடியது. 1 அடி இருந்தாக்கா மந்திரக்கோள். இது 1 ஜான் தான் இருக்கிறது. 6 அடிக்கு இருக்குது. இந்த 6 அடி என்பது இதான் கருங்காலி குச்சி. இதான் கருங்காலி குச்சிங்கிறது கருப்பாகத்தான் இருக்கும். சில போலியான முறையெல்லாம் கொல்லிமலையெல்லாம் சில போலியான குச்சிலாம் விற்கிறாங்க.
அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் பார்த்தா அது குச்சி போல், கருங்காலி குச்சி போல் இருப்பதில்லை. இது வந்து நான் ஒரு மரப்பட்டையிலிருந்து நான் வாங்கப்பட்டது. அவர் எடுத்து வைத்திருந்தார். இது நான் விலை கொடுத்து தான் வாங்கியுள்ளேன். அது கம்மி ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சவங்க. ஆனால் வந்து இதோடைய விலை வந்து 10,000 சொல்லுவாங்க, 8,000 சொல்லுவாங்க, 5,000 கொண்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கருங்காலி குச்சி இருந்தால் மனிதன் கொண்டு நினைத்து நடக்கும், வசியமாகும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நான் வைத்து கொண்டு தான் இருக்கின்றேன். நான் எந்த விதமான இதுவும் எனக்கு பலன் இல்லை. இதனுடைய குச்சி தான் கருப்பு. ஆனால் குச்சி கருப்பாக இதனுடைய சக்தி வந்து சரஸ்வதி தாய் போன்ற ஒரு உருவம் இதுக்கு அமைந்துள்ளது. ஆனால் குச்சி தான் கருப்பு. ஆனால் இதனுடைய சக்தி சரஸ்வதி தாய் போல அதனுடைய உருவங்கள் பிரகாசிக்கின்றது. அந்த உருவம் தான் சக்தி என்னிடம் பிரகாசித்தாலும் அது எனக்கு வந்து நன்மைகள் செய்யவில்லை. அது பறந்து விட்டது. அது பறந்து வந்து என்னிடம் அமரவில்லை. ஆனால் இந்த குச்சி என்னைக்கு எடுத்தாங்கன்னா அன்னைக்கே என்னுடைய சக்தியில் பறந்து விட்டது. ஆனால் அந்த சக்தியில் பறந்து வந்து என்னைக்கு அமரும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து இந்த குச்சி கருப்பாக இருந்தாலும் இதனுடைய சக்தி வந்து வெள்ளை தான். ஆனால் வந்து கருங்காலி குச்சி ஒரு மிகப்பெரிய வசியமானது. ஆனால் வந்து எல்லாம் மணி போட்டிருப்பாங்க. நான் கூட டிஜிட்டல் முறையில் கருங்காலி மணி போட்டிருக்கேன். இதுதான் உண்மையான கருங்காலி குச்சி என்று சொல்லப்படுது. அதனால் வந்து இறுதிச் சடங்கு அதனுடைய விதி என்கிறது 3 ரைட்டு. அடுத்ததாக சொப்பனம். சொப்பனத்துக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 5, 6, 9, 6, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அதோடைய விதி என்கிறது 6. அப்போ விதி எண் 6. அப்போ சொப்பனம், மனிதர்களுக்கு சொப்பனம் காட்டுவதெல்லாம் ஒரு அடையாளம், ஒரு பொருள், ஒரு கோட்டைகளை வைத்து தான் சொப்பனம் வந்து அடையாளம் காட்டும், வாழ வைத்திருக்கு. அப்போ வந்து மனிதன் கட்டக்கூடிய கோட்டைகள் எல்லாம் கனவுக்கு சொந்தமாகிறது, சொப்பனத்துக்கு சொந்தமாகிறது. மனிதன் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அந்த கோட்டைகளை காட்டும், கோட்டைகளை சொப்பனமாக காட்டும். அதுதான். ஆனாலும் வந்து சொப்பனம் என்பது சாதாரண முறையில் மனிதன் கட்டக்கூடிய கோயில்கள், ஆலயங்கள், பெரிய பெரிய பூங்காவனங்கள், பெரிய பெரிய அடுக்குமாடிகள், இது எல்லாம் சில பேர்த்துடைய கனவுகளில் வந்து சொப்பனங்கள் வந்து காட்டும். அந்த சொப்பனங்கள் வந்து நல்ல விதமாக காட்டிச்சுனாக்கா நல்லா தான் இருப்பான். அது சொப்பனம். கெட்டதாக காட்டினா ஒரு சொப்பனம் கண்டான், தரித்த சொப்பனம் என்றெல்லாம் சொல்லுவார். சொப்பனம் என்றால் மனிதன் கட்டப்பட்ட கோட்டையிலிருந்து உருவாக்கக்கூடியது தான். ஆனால் சொப்பனம் என்பது சொப்பனத்தில் ஒரு பேய்கள், சாமிகள் எல்லாமே வரும். அது நல்ல விதமாக காட்டினா அவனுக்கு சொப்பனம் தான், சொப்பனம் என்றான். அப்போ சொப்பனம் என்றால் பணம் தான், காசு தான், பொக்கிஷம் தான். அதுதான் சொப்பனம். சொப்பனம் என்பது மனிதன் கட்டப்பட்ட கோட்டையிலிருந்து, மனிதன் செய்யப்பட்ட பொருளாதாரத்திலிருந்து உருவாக்கக்கூடியதான் சொப்பனம். அந்த சொப்பனம் என்பது நல்ல விதமாக காட்டினாக்கா அவன் நல்லா தான் இருப்பான். கெட்டதாக காட்டினா கெட்டதாக தான் இருக்கும். சில சொப்பனங்களை வந்து மாற்றி காட்ட நல்ல விதமாக நடக்கும். ஆனால் சொப்பனம் என்றால் சொப்பனம்தான், காசு தான், பணம் தான் என்பதை நான் காட்டுகிறேன். சொப்பனத்துடைய விதியின் 6. அடுத்ததாக வந்து உங்களது அப்படி என்ற வார்த்தைக்கு 3, 8, 1, 1, 9 இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்கிறது 4. அப்போ உங்களது என்ற வார்த்தைக்கு வந்து விதி எண் 4, 4வது பலனாக வருகிறது. அந்த உங்களது அப்படின்னு என்று சொல்லக்கூடிய வார்த்தை கனவாக வந்து உங்களது என்று சொல்லிவிட்டால் உண்மையிலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் வந்து சொப்பனம் என்பது மனிதன் கட்டப்பட்ட செயல்பாட்டிலிருந்து உருவாகுதான் சொப்பனம். நல்ல மனிதர்களை கொண்டு வந்து காட்டுவது சொப்பனம். கெட்டதாகவே கட்டினா கெட்டதாகவே தான் அவன் வாழ்க்கையே. அதனால் வந்து நல்லதாகவே சொப்பனங்கள் காட்டினா நல்லதாக நடக்கும், கெட்டதாக காட்டினா கெட்டதாக தான் நடக்கும். அதாவது சொப்பனம். சொப்பனம் என்றால் சொப்பனம்தான், பணம் தான், காசு தான், மன்னர்கள் தான், அரசியல் மாகாணம் தான், அரசியல் தலைவர்கள் தான், நீங்கள் குபேரர்கள் தான். ஆனால் சொப்பனம் என்பது நல்லதாக காட்ட வேண்டும். இந்த கருங்காலி குச்சி என்பது நான் ஒரு பட்டையிலிருந்து வாங்கப்பட்டது. இந்த கருங்காலி குச்சியுடைய வசியம் நன்றாக இருக்கும். திருஷ்டி விலகு, ஓமல் விலகும் என்று சொல்லப்படுகிறது. நான் அறிவியல் மாற்றம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நான் வார்த்தை அடிப்படையில் ஜாதக படம் எப்படி எழுதப்படுகிறது என்பதையெல்லாம் என்னுடைய வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.